வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரியேட்டர்ஸ் நேவிகேஷன். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜிஆர் ஃபைபர், ஏர்டெல் ஏர் ஃபைபர் இதை பற்றியெல்லாம் நான் வந்துட்டு பார்த்துருந்தோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த ரெண்டையும் கம்பேர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ரெண்டில் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத பற்றி கம்பேர் பண்ண போகிறோம். அதில் வந்துட்டு எந்த மாதிரி ஸ்பீடு தராங்க, எதில் ரேட்டு கம்மியாக இருக்குது, ரேட்டு கம்மியாக இருந்தாலும் எது குவாலிட்டியான சர்வீஸ் தராங்க அப்படின்லாம் பற்றி நாம் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஏர்டெல்லோடது. ஸோ ஏர்டெல்லில் நமக்கு என்ன மாதிரி சார்ஜஸ் அப்படின்றது நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு இன்ஸ்டலேஷன் அப்படிங்கும்போது இதில் பார்த்திங்கன்னா 1500 அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ எப்போனா மந்த்லி பிளான்ஸுக்கு 1500. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா 6 மந்த்லேருந்து 12 மந்த்துக்குள்ளே நீங்கள் எதனா பிளான் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த 1500 இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ் அப்படின்றது வராமல் போகலாம், இல்லை டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 மந்த்ஸ் பிளான் இருக்கு இல்லையா, அதுலேயுமே சில சிட்டிஸில் இவங்க வந்துட்டு அந்த டிஸ்கவுண்ட் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. 1500 அப்படின்ற அந்த ஃபீஸ் வந்துட்டு வராது, இன்ஸ்டலேஷன் ஃபீஸ். ஓகேங்களா? அதே இது பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ளக் அண்ட் ப்ளே அப்படின்றதுனால நீங்களே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஏர்டெல்லை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுவே நம்ம ஜியோவில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ் அப்படின்றது 1000 தான். ஏர்டெல்லை கம்பேர் பண்ணும்போது இந்த இன்ஸ்டலேஷன் சார்ஜஸில் ஜியோ வந்துட்டு 1000 தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அண்ட் தென் செமி ஆனுவல் பிளான் இன்ஸ்டலேஷன் அப்படின்றது நமக்கு 500 ருபீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த 6 மாதம் அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இன்ஸ்டலேஷன் எடுக்கிறோம், ஸோ அந்த பிளான்ஸில் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது அதனோட ரேட் அப்படின்றது கம்மியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு நமக்கு 1000 ருபீஸ் அப்படின்றது மந்த்லி பிளானுக்கு தான் கொடுக்குறாங்க. அதே 6 மந்த்ஸு 12 மந்த்ஸ் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு அந்த டிஸ்கவுண்ட் அப்படின்னு கொடுத்துட்றாங்க. நமக்கு ஃப்ரீ இன்ஸ்டலேஷன் அப்படின்ற மாதிரியும் பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா போஸ்ட்பெய்ட் கனெக்ஷன்ஸுக்கு வந்துட்டு தேர் ஆர் நோ இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ். ஓகேங்களா? அதுக்கு வந்துட்டு போஸ்ட்பெய்ட் கனெக்ஷனுக்கு இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ் அப்படின்றது கிடையாது. இல்லை இன்ஸ்டலேஷன் அப்படின்றது டெக்னீஷியன் வந்து தான் பண்ணணும். ஜியோ ஏர் ஃபைபரில் அந்த ஏர்டெல் ஏர் ஃபைபர் ப்ளக் அண்ட் ப்ளே ஆல்வேஸ் நம்ம பார்த்திங்கன்னா எடுத்து வச்சு நாம் பார்த்திங்கன்னா கனெக்ஷன்லாம் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பேஸ் பிளான்ஸ் வந்துட்டு கம்பேர் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம கம்பேர் பண்ணுறது ஏர்டெல்லில் பார்த்திங்கன்னா பேஸ் பிளான் தான். அதே சமயம் ஜியோலையும் பேஸ் பிளான் தான் கம்பேர் பண்ணுறோம். 699 அப்படின்றது ஏர்டெல்லில் கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் பேக். ஓகேங்களா? இதில் வந்துட்டு நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்றது பார்த்துருவோம். 40 Mbps ஸ்பீடு கிடைக்குது. ஓகேங்களா? அந்த ஆண்ட்ராய்டு செட்டாப் பாக்ஸ் இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருவாங்க. அது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா காஸ்ட் எதுவுமே வாங்காமல் கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? அந்த டிவி சேனல்ஸை பொறுத்த வரைக்கும் 350க்கு மேலே டிவி சேனல்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் ஓடிடி அப்படின்றது நமக்கு 22 ஓடிடி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே சமயம் நம்ம ஜியோவுக்கு வரும்போது ஜியோவில் 599. ஓகேங்களா? அதில் வந்துட்டு எவ்வளோ சொல்லியிருந்தாங்க? 699. பட் நமக்கு இங்கே ஜியோவில் பார்த்திங்கன்னா 599 ப்ளஸ் ஜிஎஸ்டியில் ரெண்டுமே ஜிஎஸ்டி இன்க்ளூட் தான். ஸோ எப்படியும் பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு 700 சம்திங் 700 மேலே வந்துடும். ஜியோவில் வந்துட்டு நமக்கு 600 மேலே வந்துடும். ஓகேங்களா? ரெண்டுமே அதே மாதிரி தான். நமக்கு ஜியோவில் பார்த்திங்கன்னா 30 Mbps ஸ்பீட் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. டேட்டா லிமிட் பார்த்திங்கன்னா 1000 GB அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் ஏர்டெல்லை பொறுத்த வரைக்கும் அந்த 1000 GB அப்படின்ற மாதிரி லிமிட் எதுவுமே அவங்க சொல்லலை அங்கே. பட் இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு லிமிட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த இதில் பார்த்திங்கன்னா 6 to 12 மாதம் பிளான்ஸ் பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது புது யூஸராக இருக்கும்போது. ஓகேங்களா? ஸோ அந்த இது ஏர்டெல்லில் வந்துட்டு அந்த மாதிரி எதுவும் அவங்க வந்துட்டு சொல்லலை. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு 800க்கு மேலே டிஜிட்டல் டிவி சர்வீசஸ் அவைல் பண்ணுறாங்க. அண்ட் தென் ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட சில ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எல்லா ஓடிடியும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஏர்டெல்லை சூஸ் பண்ணலாம். அதே பார்த்திங்கன்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா ஓடிடி அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க ஜியோவில். பட் லிமிட்டடாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியும். ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது என்னென்ன ஓடிடி எது இதில் மிஸ் ஆகுது அப்படின்றத பற்றி நான் வந்துட்டு இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். பட் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு 30 நாள் வேலிடிட்டி அப்படின்ற மாதிரி 599 கொடுக்குறாங்க. அது மந்த்லி பிளானு. நீங்கள் வந்துட்டு 6 மாதம் 12 மாதம் பிளான் கூட எடுத்துக்கலாம். அதுக்கான செப்பரேட்டான வீடியோ ஜியோவை பற்றினது நான் வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்கேன், ஏர்டெல்லை பற்றினதும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு செக் பண்ணிக்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகேங்களா? அண்ட் தென் இதில் 800க்கு மேலே டிவி சேனல்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த நீங்கள் பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஒரு சில இடங்களில் இதுக்கு வந்துட்டு சிக்னல்ஸ் அவைலபிளாக இருக்கும், இல்லை அவைலபிள் இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் எப்படி சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் நமக்கு வந்துட்டு அதனோட ஸ்பீடு வந்துட்டு
கிடைக்கும். ஓகேங்களா, இந்த டெக்னாலஜி எல்லாமே உங்களுக்கு என்ன மாதிரி வருது அப்படின்னா வயர்லெஸ். ஓகேங்களா, வயர்டாக இருக்கும்போது உங்களுக்கு ஸ்பீட் அப்படின்றது அப்படியே கிடச்சிரும். அதே சமயம் வயர்லெஸ்ஸுக்கு வரும்போது கண்டிப்பாக அந்த லாஸ் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும். நான் வந்துட்டு ஆல்ரெடி எல்லா இதுலேயுமே சொல்கிற மாதிரி தான் எல்லா வீடியோலையும் இதான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ லாஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். இதை வந்துட்டு யாருக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு பக்கத்தில் எந்த ஒரு ப்ராட்பேண்ட் சர்வீஸுமே இல்லை, வயர்டு கனெக்ஷன் எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வயர்லெஸ்ஸை சூஸ் பண்ணலாம். பட் வயர்டு கனெக்ஷனை விட வயர்லெஸ் பெட்டராக இருக்குமான்னா கண்டிப்பாக அது ஒரு கொஷின் மார்க் தான். ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த வயர்டு வயர்லெஸ் ரெண்டையும் கம்பேர் பண்ணாலுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஸ்பீடு அப்படின்றது வேரி ஆகும். ஓகேங்களா, ஸோ இப்போது நமக்கு ஏர்டெல்லும் ஜியோவும் எந்த மாதிரி தராங்க அப்படின்னு பார்த்தோம். இதில் நமக்கு ஏர்டெல்லில் பார்த்திங்கன்னா என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா 40 Mbps ஸ்பீடு 700 ஓகேங்களா. அதே சமயம் அங்கே டேட்டா லிமிட் அப்படின்றது எதுவுமே அவங்க சொல்லலை இது வரைக்கும். அதே இதில் ஓடிடி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. டிவி சேனல்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதே இதில் 40 Mbps அப்படின்றது தான் கொஞ்சம் நமக்கு ஆறுதலாக இருக்கிற ஒரு விஷயம். ஓகேங்களா, பட் இருந்தாலும் இங்கே ஜியோவில் 599க்கே 30 Mbps தராங்க. ஒரு 100 ரூபா வித்தியாசத்தில் பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு 40 Mbps அப்படின்ற மாதிரி தராங்க பேஸ் பிளான். ஓகேங்களா, இப்போ நான் கம்பேர் பண்ணுறது ஃபுல்லாமே பேஸ் பிளான் தான். ஸோ அதை வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த வீடியோ அவ்வளோதாங்க கைஸ். இந்த வீடியோவில் நம்ம ஜியோவையும் ஏர்டெல்லையும் கம்பேர் பண்ணியிருப்போம். ரெண்டு பேரில் எவங்க வந்துட்டு நல்ல சர்வீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ரெண்டு பேருமே ஈக்குவலாக ஒருத்தனுக்கு ஒருத்தன் சளைச்சதில்லை அப்படின்ற மாதிரி தான் சர்வீஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்துருப்போம். தென் ஒரு சில விஷயங்கள் இங்கேயும் அங்கேயும் மாறலாம். பட் எல்லாருமே எண்ட் ஆஃப் த டே கொடுக்குறது நம்ம ஒரே சர்வீஸ் தான், ஒரே மாதிரி நமக்கு ஸ்பீட் அப்படின்றதும் கிடைக்க போகிறது. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. அந்த வீடியோவில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. எப்படி இன்ஸ்டலேஷன்ஸ் வருது, அதே நமக்கு எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறாங்க, அந்த நமக்கு எவ்வளோ அதுலேருந்து பெனிஃபிட் அப்படின்றது கிடைக்கிது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல கம்பேரிசனோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் கிரியேட்டர்ஸ் நேவிகேஷன். டாடா பை பை, டேக் கேர்.